சிலர் இந்த பொதுக்குழுவில் வந்து இப்படிலாம் பேசுவோம் அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லை, மனசுல இருக்கு, நிறைய இருக்குது, பேசணும்னு இருக்குது. ஆனா எல்லாமே எப்பவுமே நான் அப்படிதான். எங்க குடும்பத்தில் தெரியும், எதுவுமே நான் வெளிப்படுத்த மாட்டேன். நான் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அப்படிதான், அந்த சூழலில் தான் நானும் இருக்கிறேன். நான் இந்த பொதுக்குழு மூலமாக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை 25ஆம் நாள் அன்று ஒரு நடைபயணத்தை நான் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் 100 நாட்கள் நடைபயணம். இன்னும் சொல்ல போனா அந்த நடைபயணத்தை கத்துக் கொடுத்ததே நீங்க தான். நடைபயணம்னா என்னன்னு கத்துக் கொடுத்ததே நீங்க தான். உங்களை பார்த்தா எல்லாமே நான் கத்துக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப தமிழ்நாடு முழுவதும் அடுத்தது. ஏன்னா இங்க இந்த காவிரி உபரி நீரை இந்த மக்களுக்கு கொடுக்கணும், நம்ம மக்களுக்கு ஏரி குளங்களை நிரப்புங்க, வீணா கடல்ல போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளோ காலமா போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், என்னென்ன நடைபயணம், கடையடைப்பு இதெல்லாம் எவ்வளோ இருந்தோம், இவ்வளோ நடந்தோம். ஏதோ அந்த இது மேல மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி தமிழ்நாடு அரசு இருக்கு இன்னைக்கு. எது மேல மழை பெஞ்சா அந்த மாதிரி இருக்கு. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக அரசு அப்படிதான் இருக்கு. எதை பத்தியும் கவலை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா போன தேர்தலே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இந்த தொகுதி இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் வெற்றி பெற போறது கிடையாது, இந்த தேர்தலையும் ஒரு தொகுதியும் வெற்றி பெற போறது கிடையாது திமுக. அது உறுதியாயிடுச்சு. இந்த மாவட்டத்தை கழுவி விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். திமுகவில் முடிஞ்சு போச்சு. அதனால இதையெல்லாம் நீங்கள் இன்னும் வேகமாக, தைரியமாக, உற்சாகமாக நீங்கள் செயல்பட வேண்டும். நம்முடைய சாந்தமூர்த்தி அவர்கள் கேட்டது போல சொன்னது போன்ற என்னுடைய நடைபயணத்தை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகனை வேண்டி நான் கிளம்ப போறேன். அன்னைக்கு ஜூலை 25ஆம் தேதி, நவம்பர் 1ஆம் தேதி நிறைவு தருமபுரியிலே நான் அந்த நடைபயணத்தை நான் முடிக்க இருக்கிறேன். அந்த வேகமாக அதற்கு முன்பாக எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நான் செல்ல இருக்கின்றேன். நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய உரிமைகளை நாம் பெற வேண்டும். நடைபயணத்தினுடைய நோக்கம் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். நம்முடைய மக்களுடைய உரிமை மீட்பு பயணம். இந்த உரிமைகள் 10 உரிமைகள், இதை மீட்டெடுக்க வேண்டும். இந்த உரிமைகள்லாம் எல்லா மக்களுக்கும் அடங்கும், இந்த உரிமைகள் அடங்கும். அதனால இதுல சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ், வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட், வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ், கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு எஜுகேஷன், மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம், நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட், ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். இத்தனை உரிமைகளும் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இங்கே உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகள் எல்லாம் உங்களுடைய உரிமை, மக்களுடைய உரிமை, அதை கொடுப்பது அரசினுடைய கடமை. ஆனால் அந்த கடமையை தவறி இருக்கின்ற குறிப்பாக திமுக அரசு, கொடுங்கோல் அரசு, ஊழல் அரசு, மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கான எதிரான ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது. என்னுடைய நடைபயணத்தின் முக்கியமான நோக்கம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதில் முக்கியமான நம்முடைய கடமை இருக்கிறது. நம்ம கடமை இருக்கிறது. காரணம், இந்த திமுக இந்த வன்னிய சமுதாயத்திற்கு துரோகம் அடுக்கடுக்காக செய்து வருகிறது. மிகப்பெரிய துரோகம், ஏமாற்றை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய தக்க நேரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை சமுதாயம், நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடக்கூடாது. வருகின்ற தேர்தலிலே ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு விழக்கூடாது, போடக்கூடாது. அதற்கு காரணம், ஒரு முதலமைச்சருடைய கடமை, தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள். ஆனால் அப்படிப்பட்ட வன்னியர்கள் என்று வன்னியருடைய நிலை என்னன்னு மாநாட்டில் உங்களுக்கு தெளிவாக நம்ம சொன்னோம். வன்னியருடைய பெருமைகளும் நம்ம மாநாட்டில் எடுத்து சொன்னோம்.
ஆனால் இந்த மாநாடுக்கு பிறகுதான் இன்னும் திமுக பயந்து போய் இந்த மாநாட்டினுடைய செய்தி என்ன? தமிழக அரசு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், சாதிவாரி கணக்கு நடத்துங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா முக்கியமான செய்தி இந்த மாநாட்டில் லட்சோப லட்சம் நம் சொந்தங்கள் அங்கே கூடினார்கள். திமுகவுக்கு மற்ற கட்சிகளும் எப்படிடா வந்தாங்க, இவங்க எங்கிருந்தா வந்தாங்க? அவங்களே வந்தாங்க, அவங்களே செலவு பண்ணாங்க, பஸ் காசு கூட யாரும் வாங்கல, அவங்களே பஸ் காசு செலவு பண்ணி 3 வேளைக்கு சாப்பாடு வாங்கிட்டு அமைதியா வந்தாங்க, அமைதியா போனாங்க, அங்கேயே கூடுனாங்க, அங்க பார்த்தாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்து நம்முடைய பாரம்பரியம், வரலாறு, நம்முடைய தியாகிகள், நம்முடைய போராளிகள் எவ்வளோ பேர் பத்தி அதெல்லாம் அந்த சொன்னாங்க, மாநாட்டில் சொன்னாங்க, பாரம்பரியம் வரலாறுலாம். அந்த பயம் திமுக வந்துடுச்சு. ஏன்னா இன்னைக்கு திமுக இந்த சமுதாயத்தை நம்ப வைத்து கழுத்து அறுத்து விட்டது. நம்ப வைத்து கழுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துருச்சு. நினைச்சு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சமுதாயத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது. இதற்கு முந்தைய ஆட்சி செய்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். அவர் கொஞ்ச நாள் ஒரு மாதத்திற்கு முன்பாக கொடுத்திருக்கலாம். கடைசி நேரத்தில் கொடுத்ததுனால தான் அதை பிறகு நீதிமன்றத்திலே தடை செய்தார்கள். ஆனால் அவர் கொடுத்தார். ஆனால் அவர் கொடுத்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்பொழுது நீதிமன்றத்திற்கு இவர்களாகவே அங்கே தூண்டிவிட்டு நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். இவர்கள் சரியான முறையில் நீதிமன்றத்திலே வாதம் செய்யாமல் இருந்த காரணத்தால் தான் நீதிமன்றத்திலே தடை செய்தார்கள். உச்சநீதிமன்றம் போனோம், எல்லாம் பண்ணோம். உச்சநீதிமன்றம் தெளிவா சொன்னாங்க நீதிபதிகள், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேர்த்து கொடுங்கள் என்று. தரவுகள் எங்க இருக்குன்னா கவர்மெண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கு. கவர்மெண்ட் கம்ப்யூட்டர்ல பட்டனை தட்டினா அந்த செய்தி, டேட்டா, தரவுகள்லாம் வெளியில வரும். அவ்வளவுதான். ஒரு நாள், ஒரே நாள்ல எடுத்துக்கலாம் அதெல்லாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நாங்க செய்யறோம் சொல்லி ஏமாத்தி, நானும் ஐயா கிட்ட சொன்னேன், நம்ம கொடுக்கிற மாதிரி தெரியல, நம்ம போராட்டம் பண்ணலான்னு. இல்லப்பா அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. முதலமைச்சர் என்கிட்ட நிச்சயமா நான் செய்கிறேன், கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அதனால்தான் நம்ம அவ்வளவு போராட்டம் பண்ணாம அப்படியே நம்மள ஏமாத்தி அப்படியே அடக்கி வச்சு இது பண்ணிட்டாங்க நம்மள. பிறகு திடீர்னு ஒரு நாள் சொல்றார் முதலமைச்சர், வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா மத்திய அரசு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும். இது முதலே சொல்ல வேண்டியதானே? 3 ஆண்டு 4 ஆண்டுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு கொடுப்போம் அப்ப சொல்ல வேண்டியதானே? இப்ப ஏன் சொல்றீங்க? இவ்வளவு பெரிய ஏமாற்றம் செய்து நிச்சயமாக அதை மன்னிக்க முடியாத ஒரு துரோகம் அது. அதனால்தான் நாம் சொல்றோம், இந்த கட்சியை, இந்த திமுகவை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. மோசமான கொடுங்கோல் ஆட்சி, ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை நாம் அகற்றுவோம், ஒன்றுபடுவோம்.